பார்க்கவே இந்த ராசிக்காரங்க ரொம்ப மிடுக்கான தோரணையோட தான் இருப்பாங்க. ஆனாலுமே மென்மையானவங்கன்னு சொல்லலாங்க. சத்தம் போட்டு சிரிக்கிறதோ பேசுகிறதோ கூட இவங்க கிடையாது. சைலண்டான கேரக்டர் தான். நிதானமாக அசையாமல் நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சுத்தமாக இருக்கணும்னு விரும்பப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஆனால் இவங்க கடுமையான உழைப்பாளி. உழைப்புக்கு எந்த இடத்துலையும் அஞ்ச மாட்டாங்க. அதே மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் நாசுக்காக செஞ்சு முடிக்கிறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க. இவங்களுக்கு கலை திறமை சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசி எதுவுமே சுக்கர பகவான் தான். பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஓவிய விஷயமா இருக்கட்டும், காவியமே படைக்கிறதா இருந்தாலும் சரி, கவிதை எழுதுறதா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அது ஒரு அத்துப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு சரியாக கணிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி கற்பனை கோட்டை கட்டி வாழ்றதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நிதர்சனமான உண்மை எதுவோ, வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நோக்கி பயணப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நினைவாற்றல் சக்திங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. சுக்கரன் ராசிக்காரங்களா இருக்கிறதால அழகுங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே அமைஞ்சிருக்கும். முக வசீகரம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எதிர்ப்பாளின ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொண்டிருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். திறமைசாலின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குணத்தில் பொறுத்த வரைக்குமே எல்லார் நிலையிலும் யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பழமை விரும்பிகள்னு சொல்லலாம். எந்த விஷயத்திலும் ஈடுபாட்டோட செய்யக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு விரும்பத்தகாத குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான உழைப்பாளியாக இருந்தாலும் ஒரு சில நேரம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துருவாங்கன்னு சொல்லலாங்க. உடனடியாக படப்படன்னு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. யோசித்து நிதானமாக பொறுமை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் இவங்களை பொறுத்த வரைக்குமே கால தாமதம் செய்யக்கூடிய ஒரு குணங்கிறது இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. ஆனால் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான முயற்சி நீங்கள் செஞ்சாலும் அது சாதகமான பலன் கிடைக்குமா, அது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துலாம் ராசி அன்புகள், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலுமே ஆனால் ஏதாவது ஒரு மனக்குறையோடு தான் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வ தோஷங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் மறக்காமல் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லதுங்க. பெரும்பாலுமே குலதெய்வத்தில் நிறைய பாதிப்புங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. சரியாக குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்துட்டாலும், உங்களுடைய தந்தையோ இல்லைன்னா முன்னவங்க வழியிலையோ குலதெய்வத்தை வழிபட மறந்துருந்தாலும் பல்வேறு பிரச்சனைங்கிறது இருக்கும். என்னதான் அற்புதமான காலம் ஒரு கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சாலுமே வாழ்க்கையில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனை இருக்குதுன்னா குலதெய்வ தோஷம் இருக்கிறத கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்குங்க. அதனால மறக்காம சரியான உண்மையான குலதெய்வம் எதுங்கிறது நீங்கள் தேர்ந்தெடுத்து வணங்குறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசோதனை செஞ்சு கூட, இல்லைன்னா உங்களுடைய முன்னவங்களுடைய இல்லைன்னா சொந்த பந்தங்கள் வகையில் நீங்கள் விசாரிச்சு கூட குலதெய்வ வழிபாட்டை சரியாக செய்ய தொடங்குங்க. அதனால தான் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே சொந்த பந்தங்கள் இருக்கிறது ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்குன்னு சொல்லலாங்க. சமுதாயத்தின் மூலமாக எந்த உதவியும் பயனும் கிடைக்காது, நன்மைகள் ஆதாயமும் கிடைக்காதுன்னு சொல்லலாங்க. உறவுக்காரங்க சொந்தக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் அவங்களால கிடைக்காது. நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு உதவி கிடைக்காத ஒரு தன்மை இருக்கும். யாருமே முன் வர மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாவே பெரும்பாலுமே குலதெய்வங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் விட்டு போயிருக்குன்னு சொல்லலாங்க. உறவுக்காரங்க சொந்தங்களோட ஒற்றுமையாக இருக்க முடியாது. பேச்சுவார்த்தை இல்லாமல் தனியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிருக்கும். நிறைய மன உளைச்சல், மனவேதனை, மனக்குழப்பம், மனசாபம் இது எல்லாமே மிக மிக அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணுங்க. இதனால் நல்ல மாற்றம் உண்டாகும். தொழிலில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கணும், எந்த தொழில் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கணும்னா, குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சீர சிறப்பாக இருக்கணும்னா உண்மையான குலதெய்வத்தை வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்குன்னா, ராசிக்கு 2-5 புதன் 2ல் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுறாரு. 2ல் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சிரமங்கிறது குறையுங்க. மனசில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த வழிகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருள் வரவு, பண வரவு சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடையான செயல்கள் எல்லாமே மாறும். நல்ல முன்னேற்றம் இருக்குது. வியாபாரம் தொழில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நேரம். 12ல் சுக்கிரன் இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது அவருக்கு மறைவு ஸ்தானம்ல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் தான். 4ல் செவ்வாய் கேது இணைஞ்சிருக்கிறதால தாயோட உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கங்க. சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வில்லங்க இருக்குதான்னு பார்த்து தான் வாங்கணும். வாங்குறப்பே சரி விற்கிறப்பே சரி கவனமாக இருங்க. பத்திரம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருந்துக்கங்க. செவ்வாய் சனி பார்வை தொடர்ந்து இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே
நல்லாவே யோசிப்பீங்க, நல்லாவே செயல்படுவீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் மனசு மாறும். இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கணும். உங்கள் நினைப்புக்கு மாறாதான் நிறைய செயல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கும் பெற்றவங்க வழியிலும் மனஸ்தாபம், மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதர வழியிலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பொறுமையை யோசிச்சு பாருங்கள். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்கோங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் வர விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் வந்தாலும் தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கலாம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான வாக்குவாதம் எந்த இடத்துல செய்ய வேண்டாங்க. முடிஞ்சா சனிக்கிழமை தோறுமே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. எந்த தடையாக இருந்தாலும் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வழிபாட்டால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நேரம் நவக்கிரகங்களோட ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கணுங்க. பேச்சில் அதிகாரமாக தான் இந்த நேரம் பேசுவீங்க. முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கோபத்தை விட சமயோஜித புத்தி இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படுது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்படையும். எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றிடு. குருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரம் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க. உங்கள் ஊர்லேயோ இல்லைன்னா பக்கத்துலேயோ ஏதாவது கோவில் திருப்பணி நடக்குதுன்னா, கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அதற்குண்டான பொருள் உதவி நன்கொடை ஏதாவது கொடுத்துட்டு வர பாருங்க. இது அற்புதமான பலனை தரக்கூடிய நேரமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே முதல் வாரங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வரவு உண்டு. ஆனால் வரவுக்கு மேலே செலவு உண்டு. சுக்கரனால் ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே இனி வரக்கூடிய 2வது வாரத்திலிருந்து உங்களுக்கு செலவு குறிஞ்சு வருமானம் கிடைக்கும். திட்டமிட்டு செலவு செய்யுங்க. இந்த நேரம் வருமானம் நல்ல வகையில் இருந்தாலுமே சேமிக்க முடியாத அளவுக்கு இருப்பீங்க. பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் முடிஞ்ச வரைக்குமே சிக்கனம் மறக்க முயற்சி செய்யுங்க. இந்த நேரம் மற்ற மாதங்களும் ஒப்பிடுறப்ப இந்த வார காலகட்டங்களில் பண வரவை பொறுத்த வரைக்குமே பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலையிலுமே சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நிதி நிலைமை சீராக இருக்கும். அதாவது வரவும் செலவும் கொஞ்சம் சமம். லாபம் இந்த நேரம் உண்டு. சேமிப்பு உயர்த்த நீங்கள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் தான். புதுசாக வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தாலும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம், சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க வகையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க. அவசரப்பட்டு பேசுகிறதோ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கிறதோ வேண்டாம். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்து செயல்படுறது இந்த நேரம் நல்லதுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. இந்த நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம், விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுக்கோங்க. அது நல்ல பலனை தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்கள் மன உறுதியால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்கள் நட்சத்திராதிபதி சூரியன் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவோடு இணையறதால எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக இருப்பீங்க. பேச்சிருக்கக்கூடிய பேச்சுக்களே உங்களுக்கு நல்லதாக தான் மாற்றம் இருக்குது. எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியக்கூடிய நேரம். செல்வாக்கு, அந்தஸ்து கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். வேலையிலிருந்து பிரச்சனை விலகும். அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்குங்க. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல தகவல் காத்திருக்குது. வியாபார ரீதியாக அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தடைப்பட்டு வந்த எல்லாமே இந்த நேரம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கை, வாகன சேர்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கணுங்க. இந்த நேரம் கொஞ்சம் மருத்துவ செலவு தவிர்க்க முடியாது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக மற்ற விவகாரத்தில் தலையிடுறதை விட்டுட்டு படிப்பில் முழு கவனம் செலுத்த பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இது நல்ல வரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடம், பிரச்சனை விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரமாக அமையும். இந்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையான நேரம் தான். தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகிறதால தொல்லுங்கிறது இந்த நேரம் எந்த இடத்துலையும் இல்லை. எதிர்கள் தொல்லை நீங்கும். வியாபாரத்தில் தடை நீங்கும். எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். வழக்கு விவகாரம் சாதகமாக முடியும்னு சொல்லலாங்க. வேலையில் கொஞ்சம் சின்ன சின்னதாக பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமாக இருங்க. ஆனால் மேல் அதிகாரியுடைய ஆதரவுங்கிறது உங்கள் பக்கம் இருக்கும். இந்த நேரம் வீட்டில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வேலைக்கு தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் ஆரம்பத்தில் தடையை சந்தித்த பின்னாடி தான் உங்களுக்கு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நெருக்கடிங்கிறது பெரிய அளவில் இல்லை. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வாகனம் மாற்றம் உண்டு. அதாவது பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். பெண்களுக்கு உடல்நிலை ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும். அதே மாதிரி நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய வாய்ப்பு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் லட்சுமி தேவி வழிபாடு செய்ய பாருங்க. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பல சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துணிச்சலோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய நேரம் தான். உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உடல் நலனில் கவனம் செய்ய பாருங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எடுத்தும் கவுத்தம் செய்யக்கூடாது. பொறுமையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல மாட்டம் தான்.
நினைச்சதை சாதிக்கக்கூடிய காலம், பயப்படாமல் செயல்படுங்க. இந்த நேரம் குருவோட பார்வை இருக்கிறதால முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது, பண வருமானம் சிறப்பாக இருக்குது, வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. விளைப்புக்கேற்ற ஆதாயம் இந்த நேரத்தில் கிடைக்கும். இந்த நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மன் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.